அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஆங்கில வருடத்தினுடைய 6வது மாதம் அப்படின்னு சொன்னால் ஜூன் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாதங்களான வைகாசி மாதமும் ஆனி மாதமும் இணைந்த ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது. இந்த ஜூன் மாதம் வசந்த காலத்தின் தொடக்கமாகவும் மழை காலத்தினுடைய தொடக்கமாகவும் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பிறக்க போகிற இந்த ஜூன் மாதத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாகுமா அல்லது பாதகமற்ற நிலைகள் உருவாக போகிறதா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் மிதுன ராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும். குறிப்பாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரப்போகிறது, அதிலும் பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க அவர்கள் என்ன மாதிரியான பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றின மாதிரி பல விஷயங்களை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரம் காட்டாமல் நிதானமாக நீங்கள் அனைத்து விஷயத்தையுமே கடைபிடித்து அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அறிந்து நீங்கள் நிதானமாக அனைத்து விஷயத்துலையுமே பார்க்கும் பொழுது ஒரு முடிவை எடுப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்க்கும் பொழுது இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு பக்குவத்தை தரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு முயற்சிக்கும், அதாவது அதிக முயற்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு காரியத்திலையுமே உங்களுக்கு லாபங்கள் அதிகரித்து காணப்படுங்க. பணவரத்து அதிகரிக்கலாம். வெளியூர் அப்படி இல்லைனா வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டாக பெறும். எதை விரும்பினாலும் அதை கிடைக்க வழி தெரியும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படுங்க. தைரியத்துடன் நீங்கள் வீர நடை போட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெறப்போகிறது. குடும்பத்தில் அவ்வப்போது ஏதாவது சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு அது உடனே மறைஞ்சிடும். அதை நினைத்து கவலை கொள்ள தேவையில்லை. அதே மாதிரி கணவன் மனைவி கிடையும் நெருக்கம் அதிகரித்து காணப்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்குங்க. அதே மாதிரி செல்வம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கலாம். விட்டு கொடுத்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல வகைகளில் நன்மைகளையும் அனுகூல பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே திறம்பட செய்து முடிச்சிடுவீங்க. தொலைதூர தகவல்கள் நல்ல தகவலாகவே வந்து சேரும். பயணங்கள் செல்ல வேண்டியும் வரலாம். அதே மாதிரி அரசியல்வாதிகள் பார்த்தீங்க அப்படின்னா தொண்டர்களினுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும் அப்படின்னு கூட சொல்லலாம். கட்சி தலைமையிடம் ஒரு நல்ல பெயர் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அவற்றில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவை பெறுவீங்க. உங்களுடைய செல்வாக்கு உயரும். பணவரவு அமோகமாகவே இருக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படுங்க. கூடுதல் மதிப்பெண் பெற நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் சிரமம் எடுத்து நீங்கள் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கு பணவரவு கிடைக்கப்பெறுங்க. மேல் அதிகாரிகளிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடித்து மன நிம்மதி அடைவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பணவரத்து சற்று அதிகரித்து காணப்படும். மற்றவர்கள் மேலே இரக்கம் உண்டாக பெறும் அப்படின்னு
அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இது நாள் வரைக்கும் பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டு முன்னேற்ற பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி தீயோர் சேர்க்கையால் அவதிப்பட்டவங்க அவர்கள் பிடியில் இருந்து விடுபடுவாங்க. பொருளாதார வளம் சிறப்பாகவே இருக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். உங்களின் மீதான பெயர் மறைந்து செல்வாக்கு அதிகரித்து மிளிருங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நான் சொல்லணும். இசைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் வந்து சேருங்க. வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூர்களுக்கும் வெளிநாட்டிற்கும் செல்ல வேண்டியும் வரலாம். உங்களது உடைமைகளை கவனமுடன் பார்த்து கொள்ளுங்க. பணம் மற்றும் புதிய நண்பர்களினுடைய சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிறு விஷயத்தில் உணர்வு பூர்வமாக நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி வாக்கு வன்மையால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நன்மைகள் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். செய்யக்கூடிய காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவர்களிடம் பாராட்டும் பெறுவீங்க. சிலருக்கு உங்களுடைய செல்வாக்கு கண்டு பொறாமை கொள்வாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேகம் பிடிக்க ஆரம்பிக்கும். வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரிக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்யறதுல மும்முரமாக ஈடுபடுவீங்க. தொழிலை விரிவுபடுத்த எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். உத்தியோகஸ்தர்கள் வேலை பளு இருந்தாலும் அனைத்து பணிகளையும் திறம்பட செய்து முடிச்சிடுவாங்க. பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க. எதிர்பார்த்த அதிகாரமிக்க பதவிகளையும் நீங்கள் பெறுவீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை அனைத்துமே நீங்கி உங்களுக்குள்ள ஒரு நல்ல அன்பு அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். குழந்தைகளால் பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய சம்பவங்கள் நிகழுங்க. இழந்த சொத்து மீண்டும் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். காரியத்தை கச்சிதமாக முடிக்கக்கூடிய திறமையும் வந்து சேரலாம். தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும். வாக்கு வன்மையால் நன்மைகள் உண்டாக பெறும். தெய்வ சிந்தனை உங்களுக்கு இந்த காலத்தில் அதிகரிக்கும். பண பிரச்சனையும் நீங்கள் பெறுங்க. அதே மாதிரி நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். வாகன யோகம் இந்த காலத்தில் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் சந்தோஷமான நிலையும் மகிழ்ச்சியான நிலையும் காணப்படுங்க. கணவன் மனைவி விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் அதிகரித்து காணப்படும். இதனாலேயே உங்களுக்குள்ள பிரச்சனையும் பிரிவினையும் ஏற்படாது. பிள்ளைகள் எதிர்காலத்திற்காக சில பணிகளை மேற்கொள்வாங்க. அதே மாதிரி இந்த காலம் அப்படின்னு வரும் பொழுது குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் நன்மை அளிக்கக்கூடிய வகையிலையும் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து போங்க. எந்த விஷயத்தையுமே கணவன் மனைவிக்கிடையே திட்டமிட்டு செய்வது நன்மையை தரும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடக்கிறதுனால சந்தோஷம் கொள்வாங்க. உறவினர்கள் நண்பர்கள் வகையில் அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாகவும் அமைய பெறப்போகிறது. நீங்கள் கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது அப்படிங்கிறது உங்களுடைய வெற்றிக்கு உதவும் வகையில் அமைய பெறுங்க. அதே மாதிரி நல்லவர்களுடன் பழகக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும். மேலும் பார்த்தீங்கன்னா முடிந்தவரை நீங்கள் அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய நிலையும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உருவாகக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நண்பர்களுடன் நீங்கள் கொஞ்சம் கலந்து ஆலோசித்து எந்த ஒரு செயல்லையும் ஈடுபடுவது அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு கொஞ்சமாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பணவரவின் காரணமாக உங்களுடைய கடன்களையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக அடைத்து விடுவீங்க. நீங்கள் யாருக்கேனும் கடன் கொடுத்திருந்தாலும் அந்த கடன்களும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக உங்களுக்கு வசூலாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் திட்டமிட்டு செய்த காரியங்கள் இனி மெல்ல நீங்கள் நிறைவேற்றவும் ஆரம்பிச்சிடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். நினைத்தபடி பணிகளை செய்ய முடியாத நிலையும் உருவாகும். பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க. பிற
இடங்களுக்கு மாற்றலும் உங்களுக்கு கிடைக்கப் பெறலாம். உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய மரியாதையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சற்று உயர்ந்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உங்களது கோரிக்கைகளும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு முயற்சிகள் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல வேலை கிடைக்கும். வேலையினால் ஏற்பட்ட சோர்வும் மன அழுத்தமும் பார்த்திங்க அப்படின்னா படிப்படியாக குறையவும் ஆரம்பிச்சிடும். அடுத்தவரிடம் பேசும்போது கருத்து தெரிவிக்கும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க பாருங்க. உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலை மாலை வேளையில் சிவபெருமானை வணங்க காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாக பெறுங்க. அதே மாதிரி நீங்கள் துளசியை ஐயப்பனுக்கு அர்ப்பணித்து வணங்கி வந்தீங்க அப்படின்னா கடன் சுமை குறையும், வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாக பெறும்.